கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் மற்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் என்கிற மதத்தில் இயேசுவை தேடாமல் இயேசுவின் அன்பில் இரட்சிப்பை தேடுவோம். இயேசு இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அவரை அவமானமாய் பேசுகிறவர்களுக்கும் அவரை இழிவாக பேசுகிறவருக்கும் இரட்சிப்பின் நாயகன் அவரே. சவுல் அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சமயத்தில் இஸ்ரவேலர்களுக்கு எப்பொழுதுமே தலைவலியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய எதிரி தேசத்தார் லோத்தின் சந்ததியில், அதாவது லோத்தின் மகள்களின் அவலட்சணத்திற்கு பிள்ளைகளாக வாய்த்த பிள்ளைகளின் வம்சாவழியில் நாகாஸ் என்கின்ற அம்மோனியன் இஸ்ரவேலின் எல்லையாகிய கீலேயாத் தேசத்திற்கு வந்து இஸ்ரவேலர்களின் தேசமாகிய யாபேசை சுற்றி வளைத்து ஜனங்களை கையகப்படுத்தினார்கள். மட்டுமல்ல, யாபேசு என்ற பட்டணத்தை வளைத்து போட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நாகாசிடம், நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம், எங்களை கொன்று போடாமல் இருங்கள், நாங்களும் எங்கள் ஜனங்களும் உங்களுக்கு அடிமைகளாக இருந்து உங்களுக்கு சேவகம் செய்வோம் என்றார்கள். அதற்கு அம்மோனியன் நாகாஸ், உங்களிடம் உடன்படிக்கை என்கின்ற பேச்சுவார்த்தைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. உங்கள் அனைவரின் வலது கண்களை பிடுங்கி உங்கள் எல்லா ஜனத்திற்கும் வேதனையையும் நீங்காத துக்கத்தை வர பண்ணுவதே நான் உங்களுடன் பண்ணுகிற உடன்படிக்கை என்றான். அப்பொழுது யாபேசு பட்டணத்து மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடுகளில் எங்கள் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாட்கள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை இஸ்ரவேலரில் இரட்சிக்க யாருமே இல்லை என்கிற பட்சத்தில் உங்களிடம் சேருகிறோம், அதுவரை எங்களை ஒன்றும் செய்யாமல் விட்டு வையுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் இஸ்ரவேல் நாடெங்கும் உதவிக்கு யார் வருவார் என்று சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து கிபியாவில் உள்ள ஜனங்கள் கேட்கும் விதமாக அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யாபேசு பட்டின ஜனங்களுக்கு வந்த நிந்தையை குறித்து ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். மாடுகள் மேய்ச்சலுக்கு வயல்களுக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்த பொழுது அழுகுரல் கேட்டு சவுல் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளுக்கு மத்தியிலிருந்து வீதிக்கு வந்து அழுகிற மக்களை பார்த்து, நீங்கள் அழுகிற காரியம் என்ன என்று விசாரித்தான். நாகாசால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வந்த சோதனையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நாகாசால் வந்த நிந்தையான சங்கதியை சவுல் கேட்ட மாத்திரத்தில் தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கியது. அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரின மாட்டை பிடித்து துண்டங்களாக்கி அதை ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாகவும் சாமுவேலின் பின்பாக தொடராதவன் எவனோ அவனுடைய மாடுகளும் இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் அனைவரும் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். பேசேக்கில் என்ற இடம் வந்தபொழுது இஸ்ரவேலர்களில் ஜனத்தொகை எத்தனை என்று கணக்கு பார்த்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தார் 3 லட்சம் மக்களும் யூத மனுஷரில் 30,000 பேர் இருந்தார்கள். அப்பொழுது யாபேசு பட்டணத்தில் இருந்து உதவி கேட்டு வந்த ஸ்தானாதிபதிகளுக்கு சவுலின் ஜனங்கள் சொன்னது என்னவென்றால், நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு பதற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசு மக்களுக்கு சொல்லி தைரியப்படுத்துங்கள் என்றார்கள். பிறகு ஸ்தானாதிபதிகள் அங்கிருந்து புறப்பட்டு யாபேசு மனுஷரிடத்தில் வந்து அவர்கள் கொண்டு வந்த செய்தியை அவருடைய ஜனங்களுக்கு தெரிவித்தபோது அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர் அம்மோனியர்களுக்கும் நாகாசிடம் செய்தியை கொண்டு சென்றார்கள். அது என்னவென்றால், நாளைக்கு உங்களிடத்தில் நாங்கள் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம்
எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 பிரிவாக தங்களுடைய படைகளை பிரித்து கிழக்கு வெளுத்து வரும் அதிகாலையில் அம்மோனியர் பதிவிருந்த பகுதியை சுற்றிலுமாக சுற்றி வளைத்து வெயில் ஏறும் வரை அம்மோனியரை முறியடித்தார்கள். தப்பி ஓடினவர்கள் 2 பேராக சேர்ந்து ஓடுகிறதற்கும் வழி கொடுக்காதவாறு அம்மோனியரை சிதறி ஓட செய்தும் சிதறியும் ஓடிப்போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்கப் போகிறான் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அம்மோனியரால் வந்த நிந்தனை என்ன என்றால், நாகாஸ் மூலமாக யாபேசு ஜனங்களின் வலது கண்களை பிடுங்கி உங்களுக்கு நிந்தனை, துக்கம், தீங்கு செய்வதற்கென்றே கங்கணம் கட்டி கொண்டு வந்தான். ஆனால் தேவனோ தன்னை தள்ளி ராஜாவை கேட்ட இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ராஜாவையும் கொடுத்து அவர்களுக்கு வந்த நிந்தனையிலிருந்து விடுதலையையும் கொடுத்து இஸ்ரவேலரை மகிழ பண்ணினார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கீழ்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கீழ்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டாடினார்கள். சாமுவேல் பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.